ஆறாம் பிரசங்கம். கிறிஸ்து சிலுவை சுமப்பது. கிறிஸ்து தமது சிலுவையை சுமந்து கொண்டு போகின்றார். ஜெருசலேம் நகர பெண்கள் கிறிஸ்துவுக்கு ஆறுதல் கூறுகின்றனர். சிலுவையின் பாதையில் இடம்பெறும் சம்பவங்களை யோவான் மரியாவுக்கு தெரிவிக்கின்றார். இந்நிகழ்வுகள் இப்பிரசங்கத்தில் சொல்லப்படுகின்றன. மரியா அனுபவிக்கும் மிக கொடுமையான துன்பம் உணர்வு பூர்வமாக சொல்லப்படுகின்றது. ஆறாம் பிரசங்கம். இயேசுநாதர் சிலுவை சுமந்து கொண்டு போன குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது. அளவற்ற தர்மஸ்வரூபியாயிருக்கிற எங்கள் இயேசுநாதரை நானாவித வாதைகள் படுத்தினதின் பிள்ளை சிலுவையில் அறைய தீர்வை எழுதி கொடுத்த மேரை முன்பிரசங்கத்திலே சொல்லப்பட்டதே. இப்போது ஆண்டவர்தாம் மரணிக்கப் போகிற சிலுவையை தமது தோளிலே சுமந்து கபாலமலை மட்டும் நடந்த வர்த்தமானத்தை சொல்ல கடாவோ. அதெப்படியோவென்றால் பிலாத்துவென்கிற நடுவனங்கள் ஆண்டவரை சிலுவையில் அறையத்தக்கதாக அந்நீதமான தீர்வை எழுதி அவரை யூதர் கையில் ஒப்பு கொடுத்தவுடனே யமர் கையில் அகப்பட்ட தங்கள் சத்துராதி போல துஷ்டமிருகங்கள் வாயிலகப்பட்ட இறை போலவும் அந்த கொடிய யூதர் சந்தோஷமாய் குதித்து உல்லாசங்களோடு ஆண்டவரை முடுகித்து அவர் இருந்த அரண்மனை புறச்சாலையில் நின்று நிஷ்டூரமான வாதிப்போடு கற்படியில் இழுப்பாயிரங்க பண்ணி முற்றவெளியில் கொண்டு வந்தார்கள். அவ்விடத்திலே அவருக்கு பரிகாசமாய் உடுப்பாட்டின சிவப்பு ஆயத்தத்தையும் முள்முடியையும் கலட்டி அவனுடைய தோணிக்க என்கிற தையலில்லாத நீளிய சட்டையை அணிவித்து சிரசிலிருந்த முள்முடியையும் நவமாக இருத்து பலப்படுத்தினார்கள். அப்போது 3 அடி நீளமாய் மூட்டியிருந்த சிலுவை மரத்தை கொண்டு வந்து ஆண்டவர் முன்னாலே காண்பித்து, இந்த சிலுவையில் நீ இறந்து எங்கள் வேதப்பழியும் ராஜ்யப்பழியும் உத்தரிக்க உனது தோளிலேதானே சுமந்து போவாய் என்று சொல்ல ஆண்டவர் அதை பார்த்து, அதனால் மனுஷருடைய ஆத்துமத்தை ஈடேற்ற வேண்டுமென்று மகா தயையோடே அணைத்து கையேற்று கொண்டாரே. அந்நேரம் அந்த துஷ்டயூதர் ஆண்டவர் சிலுவையோடு நொறுங்கி விழ வேணுமென்ற கொடுமையோடு அந்த பாரமான சிலுவையை உயர்த்தி ஒரு பெலனாய் தோளிலே விழத்தட்டின உடனே
அத்தோடே ஆண்டவர் முகங்குப்பர விழுந்து அவர் மேற் சிலுவை மரம் விழுந்து திரிகை கல்லுக்குள் அகப்பட்ட கோதும்பை அரிசிமணி போல என்பு நரம்பு தோலிலே முதலான சருவாங்கமும் நொறுங்குண்டதாய் எழும்ப மாட்டாத வேதனை இதனமாச்சுதே. ஐயோ கிறிஸ்தவர்களே, உலக முடியும் காலத்திலே நட்சத்திரங்கள் பூமியில் விழுமென்று சொல்லப்பட்டதே. ஆனால் இப்போ நட்சத்திரம் விழ முன்னமே அதுக்கு ஒளிவு கொடுக்கிற இந்த தெய்வீக சூரிய மண்டலம் தரையில் விழலாச்சுதே. சந்திரனான முகமண்டலம் பூமண்டலத்தோடு அடிபடலாச்சுதே. ஐயோ எங்கள் பாவத்தினுடைய கொடுமை, துஸ்தாட்டத்தினுடைய அதிகம் வான் முகடுமட்டாக ஏறுண்டு இவ்வண்ணம் பண்ணினது போல் ஆச்சுதே. ஆனால் கிறிஸ்தவர்களே, எங்கள் ஆண்டவரை இன்றி ஒளித்தாட்டின சிலுவை பாரம் மரத்தின் பாரம் என்று நினைக்கிறீர்களோ? அது இல்லையே. மரத்தின் பாரம் பொறுக்க எங்கள் ஆண்டவர் சரீரத்தில் சவியில்லாதிருக்கணும். ஆத்துமத்தில் சௌரியமும் தேவ வல்லமையும் உண்டு. ஆனால் அந்த சிலுவை மரத்தின் மீதே கற்பருவதங்களை ஏற்றினது போல சகல லோகருடைய ஆங்கார கருவம் என்கிற பாவப்படுவதங்கள் சிலுவையோடு செய்திருந்ததினால் சகல சவியுமற்று விழுந்தாறு என்று அறியவுமே. அப்போது அந்த கொடிய யூதர் ஆண்டவரை சிலுவையிலே அறைய தீவிரிக்க வேணுமென்ற படியாலே ஈட்டிப்புடங்குகளால் நெம்பி எழும்ப பண்ணி மறுபடியும் சிலுவையை தோளிலேற்றி வீதியூடே நடத்தின நெஸ்தோரமும் கொடுமையும் கண்டவர்கள் கல்நெஞ்சராயிலும் இளகி யுருகி அழாதவர்கள் உண்டோ? ஆனதினால் அந்த வாதையோடே நடந்ததெரு கசந்த வீதி என்று பேர்பட்டதே. இந்த வீதி வழியே ஆண்டவர் நடந்த நேரை எப்படி என்றால் கரங்கள் கட்டின கயிறு ஒரு சேவகன் பிடிக்க கண்டத்தில் சங்கிலி மற்றொருவன் கையாட அறையிற் பூட்டின பாசம் வேறே இருவர் கை கொள்ள இரும்பு சுவடணிந்த பரிசேதி
சமுதாயங்கள் இருபக்கம் அணி அணியாய் தம்போரு தாரை காலச்சத்தமாய் ஈட்டி கிடயம் கொடி திரிசூலங்கள் கை கொண்டிருக்க இவர்கள் எல்லாருக்கும் முகாரியாயிருக்கிற சேர்வைக்காரன் சத்பபாதம் தலைக்கருவி இருப்பு சுவடணிந்து நடுவுடமாய் ஆண்டவரை பார்த்து பின்கார் நடையோடு நடக்க இந்த மேலையாய் சேனை அணிவகுத்து பிலாத்து எழுதி கொடுத்த தீர்வை நிருபம் வாசித்து வாசித்து நடத்தி கொண்டு போனார்கள். அந்த தீர்வை வாசகமோவென்றால் நசரேனுவான இயேசு என்கிறவன் தாச புரளிக்காரனாய் தேவ பலிகாரனாய் சிலுவையிலே அறைந்து கொலையுண்ண தீந்த தீர்வை ஆச்சுதென்று பறையிடுவார்கள். அந்நேரம் தானே பிதாவாகிய சர்வேசுரன் வேறு விதமாய் தீர்வை சொல்லி இந்த தேவகுமாரன் அற்பதோஷமும் இல்லாதவராய் மனுஷருடைய ஈடேற்றத்துக்காக மரிக்கப் போகிறார் என்கிற பறையிடு சத்தம் கேட்கிறதாய் இருந்தது. இப்படியே கொலைக்களத்துக்கு போகிற ஆண்டவரை வாதித்து நிந்தித்து நிந்தித்து மகா ஆர்ப்பரிப்பாய் கோலாகலம் பண்ணிக்கொண்டு போகிற போது அந்த நிர்பாக்கியமான நகரிலேயுள்ள எண்ணில்லாத சனங்கள் அங்கே கூட்டம் கூட்டமாய் கூடி பார்க்க வந்த விடத்திலே ஆண்டவருடைய துக்கத்துக்கு பரிதாபப்பட்டவர்கள் மிகுதி காணவில்லையே. ஆனாலும் சுவிசேஷக லூக்கேசு எழுதின பிரகாரம் பக்தியுள்ள சில ஸ்திரீகள் ஆண்டவருடைய துக்கத்தை கண்டு வெகு இரக்கத்தோடு பிலாவித் தழுது ஆண்டவரை பின்பற்றி போனார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களை திரும்பி பார்த்து வசனிப்பது, எருசலேம் நகரவாச ஸ்திரீகளே, நீங்கள் என் பேரில் அழ வேண்டியதல்ல, உங்கள் பேரிலும் உங்கள் புத்திரர் சந்தானர் பேரிலேயும் அழுவீர்களாக. அதேதனில் காலம் வரும் அப்போது மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் உள்ளை பெறாத உதிரமும் பாலூட்டாத வயோதரமும் அதிர்ஷ்டமுள்ளதென்று சொல்லவும் பர்வதங்கள் தங்கள் மேலே மடிந்து விழுங்கோவென்று
பூப்படலாயும் இருக்கும். அதேதனில் பச்சை மரத்தில் இவ்வளவு அக்கினி பற்றுமாயில் உலர்ந்த கட்டையில் இவ்வளவு தீப்பற்றாதோ என்று அருளிச் செய்தாரே. அதாவது குற்றமில்லாத தமக்கு இம்மாத்திரம் ஆக்கினையானால் மகா பாதகராயிருக்கிற எங்களுக்கு எம்மாத்திரம் கஸ்திவாதை உண்டாயிராதோவென்று விசாரிக்க படிப்பித்தாரே. அதன் அந்த வியாகுலப்பட்ட ஸ்திரீகளில் வெரோனிக்கவென்கிற அதிக தாற்பயமுள்ள ஒருத்தி எங்கள் ஆண்டவர் பேரிலே வெகுவாயிறங்கி அந்த சேனைகளை ஊடறுத்து ஆண்டவரை முடுகி தன் கையிலிருந்த ஒரு சிறிய வஸ்திரத்தை கொண்டு ஆண்டவருடைய திருமுக மண்டலத்தின் உதிரமும் வேர்வையும் துடைத்து துய்யதாக்குகிற போது ஆண்டவர் அந்த உபகாரத்துக்கு பிரதி உபகாரம் பண்ணுகிறதாய் அந்த வஸ்திரத்தில் தம்முடைய திருமுக ரூபத்தை பதித்து கொடுத்தாரே. இந்த வேளையில் ஆண்டவர் பேரிலே அதிகபட்சமுள்ள யுவாம் என்கிற சீடனை தூரத்தில் நின்று ஆண்டவரை கொல்லத்தீந்த தீர்வையாய் கொண்டு போகிறதை கண்டு இந்த விடயத்தை அவருடைய மாதாவுக்கு அறிவித்தால் நல்லதென்று அதி சீக்கிரமாய் அவர் இருந்த விடத்துக்கு போனாரே. அப்போது அவ்விடத்திலே மாதாவை கண்டு அழுது விரலாவித்து சொன்ன வசனமாவது, பாவையுள் மூடியிருக்கிறவர்களுக்கு பூரண சந்திர ஒளி போலவும் வேளை பேதையருக்கு மகா தைரிய அவதாரமும் துக்கத்திருக்கிற சமஸ்தருக்கு ஏக அடைக்கலமுமாயிருக்கிற உமக்கு நான் இப்போ சொல்ல வந்த வசனத்தை வசனிக்க நாவில்லையே. என் கண்ணிற் ததும்பி இருக்கிற கண்ணீர்களால் அறிந்து கொள்வீராக. அதேதென்றால் உம்முடைய இருதயத்தில் வாழ் ஊடுருவப்படுமென்று சிமியோன் என்கிற தீர்க்கதரிசி செப்பின மொழி என்று மெய்யாக போகுதே. அந்த மொழி உம்முடைய செவிக்கேறினவுடனே உம்முடைய பிராணன்
சரீரத்தில் தங்குதலாய் இருக்குமோ? ஐயோ சோகம் நிறைந்த பரிசுத்த தேவ மாதாவே, யூதாஸ் என்கிற சீடன் செய்த சதியால் உம்முடைய திருக்குமாரன் சத்துராதிகள் கையில் அகப்பட்டு கள்ளனைப் போல கட்டி நானாவித கஸ்திவாதை பங்கங்கள் படுத்தி அநேக நடுச்சபைகள் ஏறி பிலாத்துவென்கிற தலைவனார் கற்றூடிலே கட்டி அடிப்பித்து இப்போது சிலுவையிலே அறைந்து பதைக்க தீர்ந்த தீர்வையாய் பறையிட்டு அந்த சிலுவையை அவர் தோளிலேற்றி வீதி வழியாய் நிந்தித்து பாதித்துக் கொண்டு போகிறார்கள். அந்த சிலுவையின் பாரத்தால் அநேகத்தரம் தரையிலே விழுந்து விழுந்து விழுந்திருக்கவும் சவிகேளாய் இந்நேரமட்டாக பிராணனுண்டோ வில்லையோ திடன் சொல்லலாகவில்லையே. ஆனதினாட்சீவனோடே காண வேணுமாயில் விரைய விரைய போக வேணுமென்று சொன்னாரே. இப்படிப்பட்ட வசனத்தை பரிசுத்த தேவமாதா கேட்டவுடனே சிமியோன் என்கிற தீர்க்கதரிசி செப்பின பிரகாரமாய் அந்த நெஸ்தூர வாழ்முனை அவருடைய இருதயத்தில் ஊடுருவப்பட்டு அந்த துவாரத்தால் இரத்தத்தாரை புறப்படுகிற மேரையாய் போக அக்கினி அழலிக்கை எழும்பி சகல அவயவ உறுப்புக்கள் எரிந்து அக்கினி பர்வதமாய் போச்சுதே. அத்தால் உள்ளிந்திரியம் புறவிந்திரியம் உலை சமானமாய் எரிந்து வாக்கு கட்டாத பிரலாபங்களால் ஆறுகள் ஓடுகிறதாய் கண்ணீர்கள் விட்டு சிகளிகை விரித்து ஐயோ என்று பெருமூச்செறிந்து அழுதிருந்த வியாகுலம் சொல்ல ஓடுமோ? அதனால் உடனேதானே குமாரனை பார்க்க வேணுமென்று மரிய மதலேனு ஓடும் இன்னமும் தயவுள்ள சில ஸ்திரீகளோடும் புறப்பட்டு பதறி பதறி போக பயணமானாரே. அப்போது அவர் போகிற தன்மையையும் கங்கைகள் பெருகி வழிகிற சமானம் இரு கண்களால் விழுகிற கண்ணீரையும் கடலடி தொனியாய் கேட்கப்படுகிற பிரலாப சத்தங்களையும் வழிப்போக்கர் கண்டு
இரக்கம் பொறுக்க மாட்டாமல் மிகுதி பரிதவித்து சொல்லுவது ஐயையோ இந்த பெண் பேதையுடைய யாதொரு புத்திரன் இறந்தானோ அல்லது என்று பறையிட்டு வதைக்க கொண்டு போகிற இயேசு நசரேனு என்கிறன் இவனுடைய மகன்தானோ அப்படியாக வேணு ஐயோ இப்படிப்பட்ட நெருப்பு எப்படி பொறுத்திருப்பாளோ ஐயையோவென்று மிகுதி பரிதவித்து இருந்தார்கள். அந்நேரம் பரிசுத்த தேவமாதா தமது திருக்குமாரன் தேகத்தால் வழிநீளம் தொளித்திருந்த இரத்தங்களைக் கண்டு நவமான வியாகுலத்தால் மனமெறிந்து உறவையிட்டு அழுது சொல்லுவது ஐயோ இந்த இரத்தம் எனது குமாரனுடைய இரத்தமோ எனது உதரத்தில் கொண்ட உதிரம் இந்த உதிரம் தானோ என் புத்திரன் எழுந்தருளின இந்த வழிதானோ சீவனோடு போனாரோ எப்படியோ இவ்விசேஷம் கேட்கத்தக்கதாக யாதொருவரை காணமாட்டேனோ என்று அந்த நகரில் உள்ளவர்களிடத்தில் இப்படியே கேட்பது எருசலேம் நகரவாசிகளே, நீங்கள் என்னுடைய பட்சபிரமாணமுள்ள குமாரனை இந்த வழியாய் கொண்டு போனது கண்டீர்களோ? மனுக்குமாரர்களில் அதிகப்பட்ட அழகு வடிவுள்ள எனது குமாரன், அதரம் பவள நிறம் போன்ற எனது சுதன், செம்பரத்தம்பூ போல முகமுடைத்தான எனது குமாரன், சொர்ண விளைபோர் தலைமுடியுள்ள எனது புத்திரன், ஒப்புட்ட பொற்றோன் போல சோதிமயமான தேகமுள்ள எனது மகன், சர்வாங்க அவயவ லட்சண சம்பூரண சவுந்தரிய சுரூபியான என் மகனை கண்டதுண்டானா? சொல்லுங்கோ. இந்த என்னுடைய குமாரனை காணாதே போகிலே, என் கண்களுக்கு ஒளி இல்லையே, என் பிராணனுக்கு சீவியம் இல்லையே, என்னொருத்த வயசுக்கு வேறொரு ஆதாரமும் இல்லையே.
என் மனதில் ஒரு ஆறுதலும் இல்லையே. ஆகையால் இப்படிப்பட்ட எனது ஏக ஆதாரமும் சகல பாக்கியமும் ஆறுதலுமாயிருக்கிறவன் ஜீவனாய குமாரனை கண்டதேயுண்டானார் சொல்லுங்கோவென்று இப்படியே பரிசுத்த தேவமாதா குரல் விட்டழுது குமாரன் நடந்த வழி பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு போகிற போது தெருவில் உள்ளவர்கள் சொல்லுவதே நெருப்பு போல வியாகுலம் பற்றி இருக்கிற தாயானவளே, நீர் சொல்லுகிற லட்சணமேலையான குமாரனை நாங்கள் காணவில்லை. மனுஷ லட்சணமற்ற ஒரு மனுஷனை இந்த வீதியால் வதைக்க கொண்டு போகிறதை கண்டது உண்டு. அப்படிப்பட்டவர் உமது சௌந்தரியமுள்ள குமாரனாய் இருக்க மாட்டாது. நாங்கள் கண்ட மனுஷருடைய முகம் வாடி விழுந்த சுருங்கின சாயலுமாய் சிரசில் ரோமமிரத்த சவரி பரப்பினதுமாய் செம்மானம் போல் இரத்த படலம் மறைந்த கண்களுமாய் கொடிய மிருகங்கள் கீறி கிழிவு படுத்தின உடலுமாய் கை கையான சாயலில்லை. கால் காலான சாயலில்லை. ஒரு அங்கமும் அவயமும் மிருந்த நிலையாய் இருக்கவில்லையே. இரத்த சாகரத்திலே குளித்த மேரையாய் சீவித்திருக்கிற உடலோ செத்த பிரேதமான உடலோ தெரிந்து கொள்ள மாட்டாததுமாய் இந்த சாயலான ஒரு மனுஷனை இன்னமும் பாதைப்படுத்தி இந்த வழியே கொண்டு போகிறதை கண்டோ. ஆனால் போகிறதைவோடு இளைப்பாடும் இந்நேரம் பிராணனுடன் காணலாயிருக்குமோ என்று சொல்லக்கூடாது என்றார்கள். இந்த விடயம் சொல்லுகிற வேளையில் வெரோனிக்கவென்கிற முன் சொல்லப்பட்ட ஸ்திரீ ஆண்டவருடைய முகம் துடைத்து திரும்பி வருகையிலே தேவகுமாரனை தேடி வருகிற மாதாவைக் கண்டு உம்முடைய குமாரன் இருக்கிற தன்மையை பார்க்க வேணுமாயிலே இதோ பாருமென்று ஆண்டவருடைய முகம் துடைத்து ரூபிக்கப்பட்ட வஸ்திர துண்டத்தை காண்பித்தாள்.
அந்த வஸ்திரத்தை தேவமாதா கண்டவுடனே ஏக்கமும் துயரவுமாய் விழுந்து அவையச் சத்தமிட்டு அதை தம்முடைய முகத்தோடு அரவணைத்து, வானமே பூமியே என் குமாரனே என் பொன்னாபரணமே என் ஜீவனே, ஐயோ இந்த எனது ஆபரணத்தை ஆருடைத்தாரோ, என் ஜீவனை ஆர்ப்பரித்தாரோ, இதுவோ என் தெய்வீக குமாரனுடைய முகமே, இதுவோ மோட்சவாசிகள் மோட்சானந்தம் கொள்ளுகிற முகம், இதுவோ நான் அனுதினமும் கண்டு களிகூர்ந்திருந்த முகமே, உம்முடைய திருமுகத்தில் இருந்த அழகு வடிவுகள் மறைந்து போன அன்னமோ, ஐயோ என் சொர்ணமுகமான குமாரனே, உம்மை யார் வதைத்தாரோ, ஆரவலட்சண கேடு பண்ணினாரோ என்று பொறுக்க மாட்டாத வியாகுலத்தோடழுது அந்த ரூபத்தை சிரசில் முகத்தில் அணைத்து முத்தமிட்டு பரிதபித்திருக்கிற போது குமாரன் உயிர் கவரும் முன்னமே போக வேணுமென்று அந்த ஸ்திரீ சொன்னதினாலே யுவாமுடன் கூடி அது சீக்கிரமாய் போகச் செய்தே தூரத்தில் நின்று கொலை பறையிடுகிற சத்தத்தை கேட்டு அவையச் சத்தத்தோடு அழுது சேனை படைகளை ஊடறுத்து முடிகித்து குமாரனை கண்டவுடனே குமாரன் மாதாவை கண்டவுடனே ஐயோ இருவருடைய கண் பார்வை எதிரிட்ட மேரை எப்படி என்று சொல்லுவோமோ, சந்திரனும் சூரியனும் எதிர்த்து கிராணம் பற்றின மேரை என்போமோ, சந்திர ஒளியையும் சூரிய ஒளியையும் இரு கருமேகங்கள் வந்து மறைத்தது என்போமோ, அல்லது இருவருடைய கண்ணீரும் பிரலாபமும் இரு சாகரங்கள் எதிர்த்து அடிபடுகிற இரைச்சலோ, இரு கங்கைகள் கூடி பிரளயமான சலமோ எப்படியோ என்று சொல்லுவோமோ, ஐயோ இப்படியே இருவருடைய இருதயம் வியாகுலம் நிரம்பி கண்களில் கண்ணீர் நிறைந்து வாக்குகள் பிரலாபமிகுந்து குமாரனுடைய துக்கத்தை பார்த்து மாதாகளது
மாதாவின் துக்கத்தை பார்த்து குமாரன் அழுது ஆகாசமிரண்டு மழை பொழிந்து வழிந்தோடினது போல் நிலத்தில் கண்ணீர்கள் பெருகி எம்மாத்திரம் துயரமோ. எவ்வளவு வியாகுலத்தின் தாழ்வோ. ஐயோ, அண்ட பிண்டத்திலுள்ள சமஸ்தரும் கூடி அளவிட்டாலும் இவ்வளவென்று நிச்சயிக்கலாயிருக்க மாட்டாது. அந்நேரம் மாதாவுடைய திரு ஆத்துமம் உடலை விட்டு பிரிந்ததோ என்று ஞானபாரகர் கருதுவார்கள். இப்படிப்பட்ட சோகத்தோடு தேவமாதா குமாரனுடைய மேலிரத்தங்களை துடைத்து மாதாவின் கண்ணால் ஓடுகிற கண்ணீர்களை அந்த பத்தியுள்ள ஸ்திரிகள் துடைத்திருக்கிற வேளையிலே அந்த துஷ்ட கொலைகாரர் தாமதிக்கப் போகாது என்று ஆண்டவரை மாதாவண்டையில் நின்று பறித்து சீக்கிரமாய் இழுபறியாயந்த நகர் வாசலார் புறப்படுத்திக் கொண்டு போகிற போது சர்வ வல்லப தேவகுமாரன் சர்வாங்கமும் சவி கெட்டு இரண்டாவதும் கட்டரையின் மேல் விழுந்து அஷ்டாங்கமும் நிலத்தில் பதிந்தாறு. அந்த துயரத்தைக் கண்டு மாதாவும் ஏக்கமாய் விழுந்தாறு. ஐயோ, சர்வ சங்கார காலத்தின் அடையாளம் காணப்பட்டதோ. அன்றே சூரியன் கரைகுண்டு சந்திரன் செவ்வுண்டு தங்க ஒளிவுகள் மறைந்திருக்குமானால் இப்போது திவ்ய சூரியனாய எங்கள் நாதனும் பூரண சந்திரனாய தேவமாதாவும் இந்த இரண்டு வான மண்டலங்களும் இருளடைந்தது போதாமல் பூமியில் விழுந்ததே. இப்படியே எங்கள் ஆண்டவர் விழுந்து மூச்சடங்கினதாயிருக்கிற விடத்திலே கபாலமலைக்கு செல்லு முன்னே உயிரடங்கினார். சிலுவையில் அறையவும் தாங்கள் நினைத்த நிந்தனைகள் நிறைவேற்றமும் இடமில்லாமல் போகுமென்ற அந்த துஷ்டயூதர் நினைத்து அந்த சிலுவையை வேறொருவன் கைத்தாபரமாய் கொண்டு போகும்படி பண்ண சீமோன் சிரனேவு என்கிற ஒரு மனுஷனுக்கு கூலி கொடுத்து அழைத்து கொண்டார்கள்.
அப்படியே சீமோன் சிரனேல் ஒரு புறமும் எங்கள் ஆண்டவர் ஒரு புறமும் தோளிலே வைத்து நிலத்தில் கால் ஊன்ற மாட்டாமல் அப்பிலமான சதிகேடாயிருக்கிற போது ஓம் போம் விரைய நடவும் கபாலமலை கிட்டினதென்று சிலுவையில் அறைந்து கொல்லுகிறதல்லாதே இவ்விடத்திலே உயிர் பிரிய ஒட்டோமென்று ஈட்டி புடங்குகளாட் தள்ளி அந்த உன்னதமான மலையின் மீதே பண்போடெழுப்பாய்க் கொண்டு போகிற போது அளவில்லாத வல்லமையால் ஆகாசத்தின் 11 மண்டலமு தாங்கியிருக்கிற ஆண்டவர் எங்களுடைய பாவத்தின் பாரம் அதிகத்தால் அந்த குன்றின் மீதே 3ஆவதும் விழுந்தாரே. வானங்கள் தாங்கியிருக்கிறவர்கள் விழுந்தபோது வானங்கள் விழாது இருக்குமோ? ஐயோ, ஈராந்த நாடிலே ஆகாசத்தட்டைகள் திரண்டு உருளுமென்று சொன்ன அடையாளங்கள் எல்லாம் கண்டு வருகுதே. ஐயோ, என் இரக்கமுள்ள ஆண்டவரே, இத்தனை நாள் எங்களுக்காக தண்டித்திருந்த சரீர சௌரியமெல்லாம் இன்று அற்று போச்சுதே. எங்கள் ஆத்துமங்களுக்கு தேற்றரவு கொடுத்திருந்த சீவன் இன்று இந்த மலையின் மீதே அடங்கப் போகுதே. ஐயோ, இரக்கமுள்ள மாதாவே, உம்முடைய திருக்குமாரன் உயிர் அடங்கி போகிறதை கண்டு உம்முடைய பிராணன் இருக்குமோ? உம்முடைய திருக்குமாரன் விழுந்திருக்கிற துயரத்தை கண்டு அந்த துயரத்தின் மீதே நீர் விழாதிருப்பீரோ? தாயும் மகனும் இன்று ஒரு துக்க சமுத்திரத்தில் அமுந்தி இருக்கிறார்களே. ஐயோ, இரக்கமுள்ள கிறிஸ்தவர்களே, இன்று தேவகுமாரனுடைய துக்கத்தை பார்த்து அழுவோமோ? அவர் மாதாவின் துக்கத்தை பார்த்து அழுவோமோ? குமாரனுடைய துக்கம் மிகுதி என்போமோ? மாதாவினுடைய வியாகுலம் அதிகம் என்போமோ? எவர் வியாகுலத்துக்கு ஆறுதல் சொல்லுவோமோ? குமாரன் பாரதூரச் சிலுவை தோளில் சுமக்கிறதென்றால் அதிலும் கனமான வியாகுலத்தின் சிலுவை மாதா தமது மனதில் சுமக்கிறாதே.
குமாரன் சிரசில் கடூரமான முள்முடி அழுத்தி இருக்கிறதென்றால் அந்த முள்ளுகளிலும் அதிக கூர்மையுள்ள வேதனை விதனங்கள் மாதாவின் இருதயத்திலும் ஊடுருவப்படுகுதே. குமாரன் கட்டுப்பட்டிருக்கிறது என்றால் மாதாவின் மனதிலுள்ள தயவின் பந்தனங்கள் அதிகமாய் அலற்றுகுதே. குமாரனுடைய விடா இழைப்புகள் கடினமானால் மாதாவின் சோப சந்தாபங்களும் அழுகை பிரலாபங்களும் மட்டில்லையே. குமாரன் மிகுந்த சவிப்பிழையாய் இருக்கிறதானாலே அதிலும் மிகுதி துயரோடு மாதா நிலத்தில் பதிந்திருக்கிறதே. குமாரன் பொறுக்கிற சகல நிந்தை அவமானங்கள் மாதா முன்னேற்கவே அனுபவித்து குமாரனை அடிக்கிற வடிகளெல்லாம் மாதாவின் மனதிலே படுகுதே. ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த பிரகாரமாய் குமாரனுடைய துக்கத்திற்கு மாதாவினுடைய வியாகுலம் சிற்பமல்ல. ஆனதினால் இன்று இருவருக்கு ஆறுதல் பண்ண வேண்டி இருக்குது. குமாரனுடைய துக்கம் அருகினால் மாதாவினுடைய துயரமும் அருகும். குமாரனுடைய துக்கம் பெருகினால் மாதாவினுடைய விதனமும் பெருகும். ஆனதினார் கிறிஸ்தவர்களே, இன்று நாங்கள் சகலமான பேர்களும் ஆண்டவருடைய துக்கத்தை ஆறுதல் பண்ண பிரயாசிப்போ. அதெப்படி என்றால் அவருடைய திருத்தோளில் இருக்கிற சிலுவை எங்கள் பாவத்தினுடைய கணம் என்கிறதினாலே எங்கள் பாவத்தின் கனத்தை நாங்கள் குறைத்தால் அவருடைய தோளின் சிலுவை இறக்கினதாய் இருக்கும். அதனால் எங்கள் ஆண்டவருக்கிந்த ஆறுதல் பண்ண தாற்பரியமுள்ள நாங்களின்றி எங்கள் பாவங்களை மனஸ்தாபத்தினால் எரித்து பரிசுத்த தேவமாதா உடனேயும் மரிய மதலேனாவுடையேயும் அழுது பின் தொடர்ந்து சீமோன் சிரனேவு என்கிறவன் கூலிக்கு தன் தோளிற் சுமந்த சிலுவையின் தொங்கலை நாங்கள் எங்கள் தயவினால் எங்கள் தோளிலே சுமந்து எங்கள் ஆண்டவருக்கு துணை செய்வோ. ஐயோ அளவற்ற இரக்கமுள்ள
என் ஆண்டவரே, சகல லோகத்தின் பாரங்கள் தாங்கி இருக்கிற உமக்கு இன்று எங்கள் பாவத்தினுடைய பாரம் அதிகமாய் கணக்க இப்படிப்பட்ட பாரமுள்ள சிலுவையை நாங்கள் உம்முடைய தோளில் சுமத்தினோமே. எங்களுடைய வைக்கிருத்தியமான ஆசைகளுடைய இழுப்பால் உம்மை இழுவறியாய் நடத்தி எங்கள் துஷ்டாட்டத்தின் அதிகத்தால் உம்மை இந்த குன்றின் மீதே வெளுத்தாட்டினோமே. ஐயோ, உமக்கு உம்முடைய மாதாவுக்கும் வந்த இந்த துக்க துயரங்களெல்லாம் வருவித்தது நாங்களே. ஆனால் பாவிகளாயிருக்கிற நாங்கள் எங்கள் பாவங்களுடைய பொறுதியை கேட்கவும் உம்முடைய திருமுகத்தின் இரத்தத்தை எங்கள் தயவின் துகிலாட்டுயதாக்கவும் உம்முடைய சிலுவையின் கனத்தை நாங்கள் தாங்கிச் சுமக்கவும் உம்முடைய திருமுகத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. என் அமிர்தமான இயேசுவே, தேவரீர் என்று சுமந்திருக்கிற இந்த பாரமான சிலுவையை பார்த்து நாங்கள் உம்முடைய கற்பனைகளின் பாரத்தை சுமக்கத்தக்கதாக எங்களுக்கு பிரசாதத்தை தந்தருளும். தேவரீர் கபால மலையின் மீதே விழுந்ததை பார்த்து நாங்கள் எங்கள் பாவத்தை விட்டு எழுந்திருக்க பண்ணியருளும். உம்முடைய வாதைப்பட்ட திருமுகத்தின் ரூபம் எங்கள் மனதிகளிலே பதிந்து உம்முடைய கிருபையால் எங்கள் சகலமான பாவங்களையும் பொறுத்து ரட்சியும் 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 ரட்சியும்